வணக்கம், நான் உங்கள் குக்கிங் தமிழ் மது. நம்ம சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம மிகவும் அரிதான ஒரு பழமான ஸ்டார் ஃப்ரூட்டை வச்சு எனர்ஜி ட்ரிங்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு வெறும் 3 இன்க்ரீடியன்ஸ் தான் தேவைப்படுது. இந்த பழம் மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர்களில் தான் அதிகமாக கிடைக்குது. குற்றாலம், ஊட்டி, கொடைக்கானல் போன்ற இடத்துல அதிகமாக கிடைக்கும் இது. இப்போது மேலாப்பில் இருக்க தோலை மட்டும் லைட்டாக சீவி எடுத்துக்கலாம். அப்போ தான் ஜூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நைஸ் ஸ்மூத்தியாக இருக்கும். இல்லைனா இந்த காம்பு போய் கொஞ்சம் நரன்னு ஒரு ஃப்ளேவர்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த பழத்தை நம்ம தேவைப்படுற சைஸ் கட் பண்ணிடலாம். மறைக்கிறதுக்கு பாருங்கள், அந்த பழம் எவ்வளோ ஸ்டார் ஷேப்பில் ப்ராப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போது பழத்தில் இருக்க சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இந்த பழத்தை அப்படியே சாப்பிட்றத விட ஜூஸ் போட்டு சாப்பிட்டா அதோட லெவலே வேறு லெவலில் இருக்கும். இப்போது பழங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஜூஸ் ஜாரில் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். லெமன் பழத்தை 2ஆக கட் பண்ணி ஒரு அரை மூடிக்கு மட்டும் லெமன் ஜூஸை அந்த பழங்களோட பிழிஞ்சு விட்டுக்கலாம். எப்பயுமே சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா சீடோடு அரைச்சிட்டோம்னா அது கசக்கிற மாதிரி ஒரு ஃப்ளேவரை கொடுத்துரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீட்ஸ் அவாய்ட் பண்ணிவிடுங்க. சீட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் உள்ள வந்து ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது மூடி போட்டு ஜூஸை அரைச்சிடலாம். ஜூஸ் நல்லா அரைப்பட்டதுக்கப்புறம் கூலிங் வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஐஸ் கட்டிகளாக அதை ஆட் பண்ணிவிட்டு அதையும் கொஞ்சம் அரைச்சிட்டோம்னா நல்ல ஜில்லுன்னு ஒரு ஜூஸ் கிடச்சிரும். இப்போது அரைச்சி வச்ச ஜூஸை வடிகட்டிடலாம். ஏன்னா நம்ம முழுமையாக தோல் நீக்கலை. ஸோ தோல் எல்லாமே கெட்டித்தன்மையோடு நிற்கும். ஸோ அதை மட்டும் வடிகட்டில் போட்டு ஜஸ்ட் ஸ்பூனை வச்சு ஃபில்ட்ரு பண்ணுங்கள். இந்த மாதிரி செய்யும்போது ஜூஸ் எல்லாமே வடிகட்டி மூலமாக கீழே போயிடும். மிகவும் அருமையான எனர்ஜி ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிவிடுங்க. இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்டார் ஃப்ரூட் நிறைய மருத்துவ குணம் கொண்டது. அதை பற்றி நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வைக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியுடன் உங்கள் குக்கிங் தமிழ் மது. நன்றி, வணக்கம்.